This video is sponsored by Buymort Online Shopping. இங்கு தரமான பொருட்கள் மிக குறைவான விலையில் கிடைக்கின்றன. அனைவரும் வாங்கி பயன்பெறுங்கள். கோட்டையின் ஒரு ஊர்ல இருந்து ஒரு பையனை செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் அந்த ஊர் பக்கத்துல போனதுனால நான் தான் வெரிஃபிகேஷன் போயிருக்கேன். அந்த பையனோட வீட்டுக்கு நான் தான் வெரிஃபிகேஷன் போயிருக்கேன். குடிசை வீடு, அந்த வீட்டுக்கு வெளியில உட்காந்து அந்த பையனோட நான் பேசிட்டு இருக்கேன். நல்ல மார்க் தான் எடுத்திருந்தான். இருந்தாலும் நான் கேட்டேன், ஏன் தம்பி நீ இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாமே, மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன், டீச்சர் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, அப்படியே தான் சொல்லுவான்னு நினைச்சேன். அவங்க அப்பாவை ப்ளேம் பண்றான். சொல்றான், சார் எங்க அப்பா சரியில்லை சார், அவர் ஒரு டீ கடையில் டீ மாஸ்டரா இருக்காரு, அவர் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சு நல்ல வேலை இருந்தாருன்னா என்ன ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல போட்டுருப்பாரு. நான் ஒரு கவர்மெண்ட்ல ஆஃப்டர் ஆல் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சேன். அவன் சொல்ற விட என்னன்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்றான். எனக்கு அது வரைக்கும் கோவம் வரல. அப்ப டக்குன்னு நான் என்ன பண்றேன், ஏன் தம்பி அப்பா டீ கடையில வேலை செஞ்சு உன்னை படிக்க வச்சிருக்காரு, அது நீ தேங்க்ஃபுல்லா தானே இருக்கணும் சார். அவரோட கஷ்டத்தெல்லாம் அவரோட வச்சுக்கணும் சார், என்ன படிக்க வச்சிருக்கணும்ல சார், நான் ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா நான் எவ்வளவு நல்லா படிச்சிருப்பேன் சார் அப்படின்னு அவங்க அப்பா மேல அவனுக்கு அவ்வளோ ஒரு கோவம் இருக்கு. அப்போ நான் சொன்னேன், உங்க அப்பாவோட டீ கடை எங்க இருக்குன்னு. அது மெயின் ரோட்ல தான் சார் இருக்கு. இப்போ நான் கார்ல வந்திருந்தேன். அந்த கார்ல அவங்க அம்மாவும் ஏறிக்கிட்டாங்க, அந்த பையனையும் ஏற்றிட்டு நீ உங்க அப்பாவோட டீ கடைக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு கூட்டிட்டு போனோம். அருப்புக்கோட்டை என்ற ஊர் ரொம்ப சின்ன ஊர், அந்த ரோடெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ரோடா இருக்கு. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், அந்த டீ கடை எங்கம்மா இருக்குன்னு. அதை பாருங்க சார், அதான் சார் டீ கடை. நான் வண்டியை முன்னாடி நிறுத்திட்டேன், கண்ணாடி இறக்கிட்டு உங்க அப்பா என்ன பண்றாருன்னு பாடுறா அப்படின்னு. அவங்க அப்பா டீ மாஸ்டர், டீ ஆத்துறாரு. பாத்துட்டேன்னா அவன் வந்து என்ன சட்டி ஆத்துறாரு அப்படின்னா சொன்னேன், இறங்கி வா அப்படின்ட்டு. அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், உங்க வீட்டுக்காரர் எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி இங்க வருவாரு, எத்தனை மணிக்கு கிளம்பி டீ கடைக்கு வருவாரு சார்? காலைல 3 மணிக்கு எந்திரிப்பாரு, 4 மணிக்கு அவர் தான் வந்து டீ கடையை ஓப்பன் பண்ணணும். அங்கே வேலை செய்யறாரு, அவரோட டீ கடை கிடையாது, டீ மாஸ்டர் இருக்காரு. 4 மணிக்கு டீ வந்து ஓப்பன் பண்ணணும், டீ கடை ஓப்பன் பண்ணணும். சரி 4 மணிக்கு வந்து நிக்கிறாரு. அப்புறம் ஓனர் அங்கே தான் இருக்காரு, கல்லாப்பட்டியில ஓனர் உட்காந்துருக்காரு. நான் சொன்னேன், அந்த பையனையை வச்சு தான் கேட்க சொன்னேன், இவர் எவ்வளவு நேரம் உட்காருவாரு அப்படின்னு கேட்டேன். இந்த டீ மாஸ்டர் இருக்காருல அவங்க அப்பா, எவ்வளவு நேரம் சார் இவருக்கு உட்கார டைம் கிடைக்கும்? மதியானம் 2ல இருந்து 2:30 மணி வரைக்கும் சாப்பிட்ற டைம்ல உட்காருவாராம். காலையில 4 மணிக்கு ஒரு மனுஷன் போய் நிக்கிறான் டீ ஆத்துறதுக்கு, மதியானம் 2ல இருந்து 2:30 மணி வரைக்கும் தான் அவனால உட்கார முடியும். திருப்பி நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த டீ கடை வேலை செஞ்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி கடையை சாத்திட்டு 10 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வராரு. படுக்கிறது 11 மணிக்கு, டெய்லி 3 மணிக்கு எந்திரிக்கிறார். நான் சொன்னேன், டே ஒரு மனுஷன் 4 மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நிக்கிறான் அந்த ஆளு, அந்த ஆளுக்கு இடுப்பு வலி என்னன்னு தெரியுமா? நான் சில நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். இதுல ஆசிரியர்கள் நிறைய பேர் நின்றுட்டு வேலை செய்யறவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். கொஞ்ச நேரம் நின்றுட்டு வேலை செஞ்சுட்டு போய் அந்த சேர்ல உட்காந்து பாருங்க, ஒரு சுகமா இருக்கும் பேக் ரெஸ்ட் பண்றது. இப்படி நின்றுதான் தம்பி நீ தமிழ் மீடியத்துல படிச்சு இந்த மார்க் வாங்கியிருக்க. அதனால இந்த பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாம நீ ஒரு லைஃப்ல பெரிய ஆள் ஆயிடலாம் நினைச்சனா அதை விட முட்டாள்கள் வேற யாருமே இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். யூ ஆர் அ பை ப்ராடக்ட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உன் பேரண்ட்ஸ் தான் நம்பர் 1. ஏன்னா இன்னைக்கு நான் பாக்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, அப்பா அந்த இருந்தாலும் பையன் சர்வசாதாரணமா சொல்லிட்டு போறான், நீ தானே பெத்த படிக்கவையே. இது எல்லா லெவல்லையும் இருக்கு. பணக்கார வீட்டு பசங்களும் இது பேசுறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்கும் பாருங்க, அவனும் என்ன பண்றான், மொபைலை வாங்கி கொடு, லேப்டாப் வாங்கி கொடு. இப்ப நான் என்னோட ஜெனரேஷன்லயே சொல்றேன், எங்க அப்பா கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்கணும்னா நான் அப்படியே கூணி குறி கேட்கணும், ஏன்னா அப்பா அவ்வளவு கஷ்டப்படுறாரு, எப்படி போய் கேட்கறது அப்படின்னு. அந்த ஆள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது எங்க ஆபீஸ்ல நடந்த எக்ஸாம்பிள். என்னோட நெருங்கிய நண்பர் அவரு. இப்ப எங்க ஆபீஸ்ல நான் 22 வருஷம் ஒரே ஆபீஸ்ல இருக்கேன். தப்பா நினைச்சாதீங்க, என் வெளியில எல்லாம் வேலை கிடைச்சது, இருந்தாலும் அதே ஒரே ஆபீஸ்ல இருந்தாங்க. ஒருத்தர் பாக்குற பாவம் வேலையே. ஒருத்தர் சொல்றாரு, சுஜித் என்னன்னு தெரியல, ஒரு 2 வருஷமா என்னோட பையன் அவனோட பிஹேவியர் சுத்தமா சரியில்லை, அவன் எதுக்குமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான், ரொம்ப என் மேல ரொம்ப கோவமா இருக்கான், ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கான், கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்னாங்க. ஐ டூ a lot of counseling work. அதனால அந்த பையனை கூப்பிட்டேன். அந்த பையனை எனக்கு தெரியும். நான் கூப்பிட்டோன்னே, அங்கிள் சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு வந்தான். ஜூஸ் கடையில மீட் பண்ணேன். நான் சொன்னேன், என்னடா ஆச்சு, ஏன் அப்பா மேல என்ன அவ்வளவு கோவம்? டக்குன்னு சொன்னா, அங்கிள் அந்த ஆளுக்கு விவசாயே இல்லை அங்கிள் அப்படின்னா. எடுத்தோன்னே, அந்த ஆளுக்கு விவசாயே இல்லை அங்கிள், அந்த ஆளுக்குலாம் நான் இருக்கேன்னே தெரியாது, அவருக்கு எல்லாமே என் தங்கச்சி தான், என் தங்கச்சி தான் அவருக்கு எல்லாமே. அவ்வளவு நான் ஒரு பையன் ஒருத்தன் இருக்கனே தெரியாது, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கறான் அந்த ஆளு அப்படின்னா. நான் கவுன்சிலர் இருந்தா இருந்த கோத்துக்கு எந்திரிச்சு பலாருன்னு அரைஞ்சிடலாம் போல தோணுது. ஓகே, ஏன்னா ஐ நோ ஹவு மச் இஸ் ஃபாதர்ஸ் லாக்ஸ். இருந்தாலும் நம்ம கவுன்சிலர்ல, அதனால ரூல் பண்ணி, ஏன்டா ஏன் இவ்வளவு கோவம் தான் சொல்றான், தங்கச்சி தான் எல்லாமே, நான் எது கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு என்கிட்ட. அப்ப நான் கேட்டேன், நீ எப்ப வீட்டுக்கு போற அப்படின்னு. எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்து அவர் ரூமுக்கு சாப்பிட்டு ரூமுக்கு போன பிறகு தான் நான் வீட்டுக்கே போவேன். சரி காலைல எப்ப கிளம்பு? அவர் கிளம்பி கார் எடுத்துட்டு வெளியில போன பிறகு தான் நான் கிளம்பு, அவர் மூஞ்சிலே முழிக்கிறது இல்லை நான் அப்படின்னா. அவ்வளவு கோவத்தை வச்சிருக்கான். நான் சொன்னேன், அங்கிளுக்காக ஒரே ஒரு விஷயம் பண்றியா? என்ன அங்கிள் அப்படின்னா, ஒரே ஒரு வாரம் உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போயிடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வாரம் கழிச்சு நான் எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம நேரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு. அவனுக்கு புரியல. எனக்கு கேட்டான், நான் ஒரு வாரம் மட்டும் முன்னாடி போயினா என்ன அங்கிள் ஆக போகுது அப்படின்னு. இல்ல நீ போய் பாடுறா அப்படின்னு. அவங்க வீடு எனக்கு தெரியும், கிரவுண்ட் ஃப்ளோர், நடுவில் பார்க்கிங் லாட் இருக்கு. இந்த பக்கம் அவங்க அம்மாவோட பெட்ரூம், இந்த பக்கம் அவனோட பெட்ரூம். ஸோ இந்த ஜன்னல் வழியா பார்த்தா தெரியும் அவங்க அப்பா வந்துட்டாங்களா இல்லையான்னு. முதல் நாள் தலைவர் வீட்டுக்கு போயிட்டார் சீக்கிரம். அவங்க அப்பா வந்து காரை பார்க் பண்றாரு. காரை பார்க் பண்ணி ஷூவை கழட்டிட்டு சாக்ஸ் கழட்டும் போதே அவர் கேட்ட முதல் கேள்வி அவங்க ஒய்ஃப் கிட்ட, தம்பி வந்துட்டானா? இதான் ஃபர்ஸ்ட் கேட்கலாம், தம்பி வந்துட்டானா? இவனுக்கு புரியல, தம்பின்னு யாரை சொல்றாருன்னு நம்மளுக்கு ஐடியா கிடையாது. ஓகே, உள்ள போனோன்னே கேட்கறான், அவன் காலையில அந்த இதுக்கு டூருக்கு பைசா கேட்டானே, கொடுத்துட்டியா? நான் கொடுத்துட்டியா தெரியல. ஸோ இது முதல் நாள் எதாச்சும் நடந்துச்சுன்னு விட்டான். 2வது நாள் செவ்வாய்க்கிழமை போறான். செவ்வாய்க்கிழமை இது நடக்குது. உள்ள வந்தோடனே தம்பி வந்துட்டானா, அவன் ஃபோன் பண்ணானா பார்த்து அவங்க அம்மா ஒய்ஃப் கிட்ட பையனை பத்தி மட்டும் தான் பேசுறாரு. நைட்டு 1 மணிக்கு பையன் தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனால் தூங்க வரல. 2வது நாள்
பெட்ல புரண்டு படுக்கிறாங்க. டக்குன்னு யாரோ கதவை திறக்கிறாங்க. யாருன்னு தெரியல, தூங்குற மாதிரி நடிக்கிறான் பையன். அப்பா வந்து பையனோட தலையை தடவி கொடுத்துட்டு நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பையனை பாக்குறாரு. இவன் நைட் இருட்டுல தூக்கத்துல ஒரு கண்ணில் மட்டும் பாக்குறான் அவங்க அப்பாவை. ஓகே, பைசா எடுத்து பையனோட பாக்கெட்ல பைசா வச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாரு. இது 2வது நாள். 3வது நாள் அதே நடக்குது. திருப்பி உள்ள வராரு, பையனுக்கு நெத்தியில தடவி, எல்லாம் 1 மணி 1:30 மணிக்கு நைட் நடக்குது இதெல்லாம். ஓகே, நெத்தியை தடவி விடுறாரு, ஒரு முத்தம் கொடுக்குறாரு, கொஞ்ச நேரம் உட்காந்து பையனை பார்க்கறாரு. ஏன்னா பையனை பார்க்க முடியாது மற்ற டைம்ல. பைசா எடுத்து பாக்கெட்டை வச்சுட்டு போயிடுறாரு. புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு நைட்டு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி சாரி வியாழக்கிழமை அன்னைக்கு ஃபோன் பண்ணி தேம்பி அழுகுறான் என்கிட்ட போன்ல. இப்ப நம்மளுக்கு ஃபோன் பண்ணி யாரும் அழுத என்ன தோணும் நம்மளுக்கு டக்குன்னு? என்னடா ஆச்சு, ஏதாவது தப்பா நடந்துச்சாங்க, என்னடா ஆச்சுன்னா அவங்க தேம்பி அழுது சொல்றான், அங்கிள் நான் எங்க அப்பா எவ்வளவு தப்பா நினைச்சிருக்கிறேன். என்ன தம்பின்னு தான் கூப்பிடுறாரு. வீட்டுக்குள்ள வந்தா தம்பின்னு தான் கூப்பிடுறாரு. நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் டெய்லி எங்க அம்மா தான் பைசா கொடுக்குறாங்கன்னு. எங்க அப்பா தான் பைசா வச்சுட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போறாரு. டெய்லி வந்து உட்கார்றாரு அங்கிள், நைட் வந்து உட்கார்றாரு என்கிட்ட. இவரை தான் நான் தப்பா புரிஞ்சிருக்கிறேன். கேட்டு என்கிட்ட கேட்டா, அங்கிள் உங்களுக்கு எப்படி எங்களுக்கு தெரியும் இதெல்லாம், எங்க அப்பா சொன்னாரா அப்படின்னு. நான் சொன்னேன், உங்க அப்பா நான் சொல்லடா, எல்லா அப்பாவும் இப்படிதான். உலகத்திலேயே இருக்கிற ஒரு டம்மி பீஸ், இமோஷன்ஸை காட்ட தெரியாத ஒரு டம்மி பீஸ் யார் அப்படின்னா அப்பா தான். வெளியில நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் தெரியுமா அப்படின்னு மாதிரி சுத்திட்டு இருக்கலாம் உள்ள. ஆனா இமோஷனலி தேர் சோ வீக். இந்த பையனோட எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றது. அப்பா அம்மா மேல அப்படி என்ன வெறுப்பு வருது நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு. அப்போ இது நம்மளுடைய பொறுப்பு இருக்குல்ல. 5 வயசு வரைக்கும் அப்பா தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோ, அம்மா தான் எனக்கு மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்ற ஒரு குழந்தை 10 வயசு 15 வயசு வரும்போது அப்பா அம்மா கிட்ட சொல்றது, அம்மா கிட்ட சொல்றது, அம்மா சும்மா தேவையில்லாம பேச சொல்லாத, எனக்கு தெரியாதா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எல்லாம் தெரியும். 20 வயசு வரும்போது உனக்கு பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். படிப்பை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. 25 வயசுலாம் காலி, அது வந்து பீக் ஆஃப் அந்த ஆட்டிடியூட் அங்க இருக்கும். எங்க அப்பாக்கெல்லாம் என்ன தெரியும், படிக்காதவர். ஆனா லைஃப் கம்ஸ் அ ஃபுல் சர்க்கிள். ஒரு 35-40 வயசு வரும்போது எதை கேட்டாலும் அப்பாவை கேட்டு செய்யலாமான்னு தோணும் நம்மளுக்கு. அப்பாவோட அட்வைஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே, அம்மாவோட அட்வைஸ் கிடைச்சா நல்லா இருக்குமே. நாட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் லக்கி. நம்ம எல்லாரும் லக்கி கிடையாது.